ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வரும் என அறிவித்த பிரதமர் மோடி இந்திய பொருளாதாரத்தில் புதிய சகாப்தம் தொடங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். 99% பொருட்கள் 5% ஜிஎஸ்டி அடுக்குக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதால் நாட்டு மக்கள் தங்களுக்கு பிடித்ததை குறைந்த விலையில் வாங்க முடியும் என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். முழு விவரம். வணக்கம். நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி அவர்கள் நாளை முதல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலுக்கு வர இருக்கக்கூடிய நிலையில இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பாக நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றியிருக்கிறார். இந்திய பொருளாதாரத்தின் புதிய சகாப்தம் தொடங்கி இருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டு தனது உரையை தொடங்கி இருக்கிறார். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாளை முதல் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அமலுக்கு வருகின்றன. நாளை முதல் மக்களின் சேமிப்புகள் அதிகரிக்கும், விரும்பியதை எளிதாக வாங்கலாம், ஜிஎஸ்டி வரி குறைப்பால் கோடிக்கணக்கான குடும்பங்கள் மகிழ்ச்சி அடையும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பிரதமர் மோடி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். சிறு குறு தொழில்கள் மக்களுக்கு தேவையான பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க முனைப்பு காட்ட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உள்நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் சிறந்த தரத்தோடு அமைய வேண்டும் எனவும் நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றியிருக்கிறார். நாளை முதல் சீர்திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி அமலுக்கு வரக்கூடிய நிலையில நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றியிருக்கிறார். சர்வதேச அளவுல சிறந்த தரத்தோடு இந்திய நிறுவனங்கள் பொருட்களை தயாரிக்க வேண்டும். சுதந்திர போராட்டத்துல கை கொடுத்த சுதேசி கொள்கை இந்தியாவை வலுவாக உருவாக்க கை கொடுக்கும். அதே போல இந்த சீர்திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி என்பது பல மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும். உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களை இந்தியர்கள் கர்வத்தோடு பயன்படுத்த வேண்டும் என நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கையால் நடுத்தர மக்கள், விவசாயிகள், இளைஞர்கள் மிகுந்த பயன்பெறுவார்கள். இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது நாட்டினுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும். வரி குறைப்பு நடவடிக்கை, முதலீடுகளை ஊக்குவிப்பது, வளர்ச்சியை அதிகரிப்பது உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டு வரும். புதிய ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் என்பது சேமிப்பு திருவிழா எனவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். நவராத்திரி விழாவின் முதல் நாளில் இந்தியர்களுக்கு கிடைத்த இனிப்பு தான் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய பொருளாதாரத்துல புதிய சகாப்தம் தொடங்கி இருக்கிறது. 99% பொருட்கள்ல 5% ஜிஎஸ்டி வரி என்பது அடுக்குக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர், ஏழைகள், வேளாண் துறையினருக்கு பலனளிக்கும் வகையில இந்த சீர்திருத்தம் என்பது அமல்படுத்தப்பட இருக்கிறது. தொழில்களை செய்வதற்கான தடைகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 75 கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து மீட்கப்படுவார்கள் என பிரதமர் மோடி பெருமிதம் பட பேசியிருக்கிறார். தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பாக தான் இந்த சீர்திருத்தம் என்பது அமைய இருக்கிறது. இந்த வரி விதிப்பு முறை தற்பொழுது எளிமையாகி இருக்கிறது. நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய இந்த ஜிஎஸ்டி இரு வரி அடுக்குகள்ல நீக்கப்பட்டு மாநில வளர்ச்சிகளுக்கு வழிவகுக்கும். சிக்கலான வரி விதிப்பு முறைகள் இருந்து மக்கள் விடுதலை பெறுவார்கள். பிடித்த பொருட்களை மக்கள் குறைந்த விலையும் நாளை முதல் வாங்கலாம் எனவும் நுகர்வோர்கள் அதனை மக்களிடையே கொண்டு செல்வார்கள் என நம்பிக்கைப்பட தெரிவித்திருக்கிறார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் சுமார் 2.5 லட்சம் கோடி அளவிற்கு இந்தியாவில சேமிக்க முடியும். அதே போல இந்தியர்களுடைய ஒவ்வொரு கனவுகளை நனவாக்க உறுதியாக மத்திய அரசு உறுதி பூண்டிருக்கிறது என அவர் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். மாநிலங்கள் மற்றும் தொடர்புடைய அனைவரிடமும் கருத்து கேட்கப்பட்டுதான் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முன்னதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் என்பது டெல்லியில அனைத்து மாநில நிதியமைச்சர்களோடு அந்தந்த மாநில நிதியமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்திற்கு பிறகாக தான் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது அனைத்து மாநில நிதியமைச்சர்களுடைய ஒப்புதலோடு சீர்திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி என்பது கொண்டு வரப்பட்டது. அதனால்தான் மாநிலங்கள் மற்றும் தொடர்புடைய அனைவரிடமும் கருத்து கேட்கப்பட்டு இந்த சீர்திருத்த நடவடிக்கை கொண்டு வரப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே வரி என்ற இலக்கை நோக்கி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பதன் மூலம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் எனவும் குடிமக்களே தெய்வம் என்பதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம் என பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்குங்கள், உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களை வாங்கி பயன்படுத்துமாறு மக்களுக்கும் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். உள்நாட்டு தயாரிப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் சுதேச கொள்கையை நாம் மீட்டெடுக்க முடியும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். வருமான வரி சலுகை, ஜிஎஸ்டி வரி குறைப்பால் இந்த ஆண்டு மட்டும் மக்களுக்கு 2.5 லட்சம் கோடி வரை செலவு குறையும் என பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். முன்னதாக நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி உரையாற்ற இருப்பதாக காலையிலே தகவல் வந்த நிலையில் அவர் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில நாளை முதல் இந்த சீர்திருத்தம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தும் எனவும் இந்திய பொருளாதாரத்தில் புதிய சகாப்தம் தொடங்கி இருப்பதாக பிரதமர் மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.